நம்ம தாகமாக இருந்தாலோ, இல்லை சாப்பிடும்போது ஏதாச்சும் ஃபுட்டு வந்து ஸ்டெக் ஆகிட்டாலோ, இல்லை காரமாக ஏதாச்சும் சாப்பிட்டாலோ தான் நமக்கு தண்ணி குடிக்கணுன்ற ஞாபகமே வரும். நம்மள எத்தனை பேர் ஒரு நாளைக்கு சரியான அளவு தண்ணி குடிக்கிறோன்னு சொல்லுங்கள். ரீசெண்டாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ண ஒரு சர்வேயில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, 60% ஆஃப் மென்ஸ் அண்டு 50% ஆஃப் உமன்ஸ் இவங்க யாருமே ஒரு நாளைக்கு சரியான அளவில் தண்ணி குடிக்கிறது இல்லைன்னு சொல்லி இந்த ரிசர்ச்சில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தினமும் சரியான அளவு தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம உடம்புமே வந்து 70% நீரால் தான் நிரப்பப்பட்டிருக்கு. நம்ம உடம்பு தினமும் சிறப்பாக செயல்படுறதுக்கு அன்னைக்கான நாளுக்கு நம்ம போதுமான நீர் அருந்தியே ஆகணும். அப்போ தான் நம்மளோட உறுப்புகளும் சீராக செயல்படும். இந்த வீடியோவில் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால நடக்கிற 5 நன்மைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெல்த் ரிலேட்டடாக இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்பர் 1, இன்க்ரீசஸ் மெட்டபாலிசம். நீங்கள் காலையில் எழுந்த உடனே பெட்டிலேயே டீ காஃபி குடிக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த ஹேபிட்டை இன்னையோடு நிறுத்திடுங்க. ஏன்னா இதனால் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. அதில் முதல் விஷயமாக சொல்கிறேன், ஃபுட்டு வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகாது, உடம்புல அவ்வளோ சீக்கிரத்தில் உடம்புல ஒட்டாது. இதனால் உங்களுக்கு எனர்ஜி சரியாக இருக்காது, பவுல் மூமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்காது. நீங்கள் காலையில் 1 டம்ளர் தண்ணி குடிக்கிறதுனால உங்களோட மெட்டபாலிசம் ரேட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லாவே உங்கள் உடம்புல ஒட்டும். தென் மெயின் திங், உங்களோட பவுல் ஹேபிட்ஸும் கரெக்டாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன், டைரியா, ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவுமே வராது. ஒரு நாள் பூரா நீங்கள் ஆக்டிவான ஸ்டேட்டில் சூப்பராக இருப்பீங்க. ஸோ நம்ம உடம்புல வந்து இந்த டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருந்துட்டாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருந்து போயிடுது. நம்ம டைஜஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கு மெட்டபாலிசம் ரேட் நல்லா நம்ம பாடியை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. மார்னிங் ஒரு 250 ml கிளாஸ் ஆஃப் வாட்டரில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிற தண்ணி எல்லா பிரச்சனையும் க்யூர் பண்ணுதுன்னா, டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் நம்ம 1 டம்ளர் தண்ணியை வேற வயிற்றில் குடிக்கிறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். தென் உங்கள் உடம்புல தங்கி கிடக்கிற வேஸ்ட்டான கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள், ஃபேட்டு எல்லாமே பர்ன் அவுட் ஆயிரும் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கிறது மூலயமா. நம்பர் 2, கிளியர் ஸ்கின். உங்களால் நம்ப முடியல, தண்ணி குடித்தா ஸ்கின் எப்படி க்ளோ ஆகும் தானே கேட்குறீங்க. விஜய் டிவியில் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயனை பார்த்து ஒரு ஆங்கர் கேட்டிருப்பாங்க, எப்படி சார் உங்கள் ஸ்கின்னு மட்டும் இவ்வளோ க்ளோவாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கீங்க, என்னென்ன க்ரீம்ஸ் என்னென்ன மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க சார் எப்படி ஒரு ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருப்பார், ஐயோ நான் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க, நான் தண்ணி நல்லா குடிப்பேங்க, அதுதான் என் ஸ்கின் இவ்வளோ க்ளோவாக இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். இது நமக்குலாம் ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஒரு தண்ணி வந்து நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணுமான்னு சொல்லி. நம்ம வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் செல்ஸ் வந்து நல்லாவே ஹைட்ரேட் ஆகுது. இதனால் நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகுது. தென் வந்து ட்ரைனஸ், டல்னஸ் இது எல்லாமே வந்து தண்ணி நம்ம அதிகமாக குடிக்க இது எல்லாமே கிளியர் ஆயிரும். ஃப்ளஷஸ் டாக்ஸின் அவுட், அதாவது நம்ம உடம்புல தேங்கி கிடக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளோட யூரின் வழியாக வெளியே போயிடுறது. இதுவே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம். நம்ம உடம்புல கழிவுகளே தங்காது. நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நம்ம உடம்புல பிளட் ஃப்ளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா இருந்தாலே நம்மளோட முகம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பிம்பிள்ஸோட நிறைய பேர் கவலைப்படுவாங்க, ஐயோ நம்ம முகத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குன்ற மாதிரி அவதிப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முகத்தில் பிம்பிள்ஸ் அடியோடு அழிஞ்சிரும். சப்போர்ட்ஸ் கொலாஜின் ப்ரொடக்ஷன், நம்ம உடம்புல கொலாஜின் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ இந்த 6 விஷயம் நடந்தாலே நம்ம முகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், க்ளோவிங்காக இருக்கும். அது எல்லாமே நம்ம தண்ணி அதிக லெவலில் குடிக்கிறதுனால நடக்குது. குறிப்பாக எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுனாலையும் ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனாலையும் எல்லா பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடைக்குது கிளியர் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். நம்பர் 3, இம்ப்ரூவ் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம டெய்லி சரியான அளவு தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர் நல்ல லெவலில் மெயின்டைன் ஆகுது. நம்ம பிரெயின் வந்து 75% வாட்டரால் உருவானது தான். அதுலேருந்து 1 or 2% டீஹைட்ரேஷன் கம்மியானால் கூட நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் மெமரி பவர் அண்ட் மென்டல் கிளாரிட்டி இது எல்லாமே நமக்கு டிப் ஆகும். ஹைட்ரேஷனாக இருக்கிறது நம்மளோட பிரெயின் செல்ஸை ஆக்டிவாகவும் ஷார்ப்பாகவும் வச்சுருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது. ஸ்ட்ரெஸ்னால் நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாளடைவில் சரியான தண்ணி குடிச்சிட்டு வர்றதுனால நம்மளோட ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் ஆகி நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் முற்றிலும் கம்மியாகுது. நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால நம்மளோட ஆங்ஸைட்டி, மூட் ஸ்விங் இது எல்லாமே வந்து அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே அதிகமாகுது. தினமும் ஒரு 3 லிட்டர் தண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தாலே நம்மளோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகி நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே பக்காவான ஸ்டேபிள் லெவலுக்கு வந்து
நம்மளோட மூடு வந்து ஸ்டெபிளாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு புதக்குழிக்குள்ளேயே நம்ம விடமாட்டோம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழ்கிறதுக்கு வாட்டர் லெவலும் நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 4, க்ளீனர் இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஒரு இடத்துல ரொம்ப நாளாக தண்ணி தேங்கி கிடந்தால் என்ன ஆகும்? அந்த இடத்துல வந்து பாசி, புழு, பூச்சிகள், நிறைய பாம்பு கூட வரலாம். ஸோ அவ்வளோ ஒரு விஷத்தன்மையான தண்ணியாக அது மாறிடும். இந்த கான்செப்ட் நம்ம உடம்புக்குமே செட் ஆகும். இதே மாதிரி நம்ம உடம்புலையும் தண்ணி நிறைய தேங்கி இருந்தால் அது கெட்டு போய் நம்ம உடம்புக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். நம்ம உடம்புல இருக்க நிறைய ஆர்கன்ஸ்க்கு வந்து வாட்டர் லெவல் ரொம்பவே முக்கியம். நம்ம தண்ணி போதுமான அளவு குடிக்கிறதுனால தான் அது வந்து சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிட்டோன்னா நம்ம ஆல்ரெடி குடித்த தண்ணி வந்து நம்ம உடம்புலையே தேங்கி அது பழைய தண்ணியாக மாறி நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்க்கு பாதிப்பை தான் இன்னும் அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் டெய்லி 2-3 லிட்டர் தண்ணி குடித்து அந்த பழைய யூரியா கலந்த நீரை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருங்க. நீங்கள் தண்ணி குடிக்க ஆல்ரெடி தேங்கி கிடக்கிற அந்த யூரியா வாட்டர்ஸ் எல்லாமே வெளியே போகும். ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் நம்ம உடம்புல வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயும் நொடியும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் நம்மளோட வாழ்க்கையை லீட் பண்ண முடியும். நம்பர் 5, ஹெல்தி மவுத். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வருது. அதை போக்குறதுக்கு நம்ம நிறைய முறைகளை ஃபாலோ பண்ணியிருப்போம். டூத் பேஸ்ட் மாற்றி பார்க்குறது, மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது. டெம்பரவரியாக அது நிற்குமே தவிர பர்மனெண்ட்டாக அது நிற்காது. முதல்ல எதனால் நம்ம வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வருது? நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்னால. நம்ம காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது மூலயமா காலையிலேயே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகி போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நம்ம வாயில் பேட் ஸ்மெல் வராது, ஃப்ரெஷ் ஏர் மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் இருக்கக்கூடிய கம்ஸு, டீத்து, இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷராக இருக்கும். கம் டிசீஸ் எதுவுமே வராமல் இந்த வாட்டர் நம்மளை பாதுகாக்குது. ஒரு தண்ணி குடிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பிரச்சனைக்குமே தீர்வான ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. தண்ணி வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். அதனால ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணின்றதை வந்து ப்ராப்பராக குடிங்க. இந்த தண்ணி குடிக்கிறது மூலயமா பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வராமல் தடுக்க முடியுது. இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தலை முதல் கால் வரைக்கும் தண்ணி குடிக்கிறதுனால எல்லாத்துக்குமே நல்ல பலன் தான் கிடைக்கும். நான் உங்கள் எல்லாருக்குமே கிளியராக சொல்லியிருப்பேன். அதனால் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணின்றதை வந்து ஒரு கோலாக வச்சு அதை அருந்திக்கிட்டே வாங்க. நீங்கள் மட்டும் குடிக்கிறது இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை குடிக்க சொல்லி கொடுங்க. எல்லாருக்கும் தண்ணி குடிக்கிறதுனால வரக்கூடிய அவேர்னஸை வந்து நீங்கள் பரப்புங்க. எல்லாருமே ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்றதுக்காக அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ரூல் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.